எஸ்டர்டே நடந்த நெட்ஃப்ளிக்ஸ் ராவோட ஃபஸ்ட்டு ஷோவில் பல ரெஸ்லர் சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்து மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அந்தளவு இம்பேக்டை கிரியேட் பண்ணலை. இதில் பல ஃபேன்ஸ் ப்ராக்கோட ரிட்டனை எதிர்பார்த்தாங்க, ஆனால் நடக்கலை. இதுக்கான முக்கிய காரணம் WWE ப்ராக் லெஸ்னரை ரிட்டன் கொண்டு வர அந்தளவு விருப்பப்படலை. அமெரிக்காவில் இருக்கிற பல ரசிகர்கள் ப்ராக் லெஸ்னரை வெறுக்கிறாங்க. பார்க்கலாம் வரக்கூடிய நாளில் ப்ராக்கோட ரிட்டன் WWEல இருக்குமான்னு. இன்றைக்கி நடந்த NXT நியூ இயர் ஈவில் ஷோவில் ராக் சொன்ன மாதிரி கலந்துக்கிட்டாரு. பயங்கரமான ப்ரொமோஷனையும் கட் பண்ணியிருப்பார். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ராக் NXT ஷோவில் கலந்துக்கிட்டாருன்னு கேட்கலாம். WWEல நடக்கிற பெரிய பெரிய ஷோவில் ராக்கோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது 1000 ரா ஷோவில் ராக் இருந்திருப்பார். அதே மாதிரி ஸ்மாக்டவுன் ஃபாக்ஸ் கண்ட்ரோலில் போகும்போது ராக்கோட என்ட்ரி இருந்திருக்கும். இதை WWE பண்ண முக்கிய காரணம் எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான்.